நம்ம தமிழ்நாடு நிஜமாவே செக்குலரான மாநிலமா தெரியலைங்க. ஏன்னா கிறிஸ்துவ மக்கள் சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்றதுக்கு எந்த காசும் கிடையாது. இஸ்லாம் மக்கள் அவங்க வழிபாட்டு முறை பண்றதுக்கு அவங்க வழிபாட்டு இடங்களுக்கு போறதுக்கு எந்த காசும் கிடையாது. ஆனா ஹிந்து மக்கள் அவங்களோட சாமியை போய் கும்பிடுறதுக்கு இந்த அறமே இல்லாத அறநிலைத்துறைக்கு காசு கொடுக்கணுமா? இது எந்த கொடுமைன்னு தெரியல. முக்கியமா ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கோவில் எவ்வளவு உலக பிரசித்தி பெற்ற கோயில்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கோவில்ல உள்ளூர் பொதுமக்கள் வெளியில இருந்து தூரமா இருந்து வரங்க சிறப்பு தரிசனம் வாங்கிட்டு சீக்கிரமா உள்ள போறான், பரவாயில்ல. உள்ளூர் மக்கள் போய் சாமி கும்பிடுறதுக்கும் இந்த 200 ரூபா டிக்கெட் சிறப்பு தரிசனம் டிக்கெட் வாங்கிட்டு தான் வரணும்னு சொல்லி பொது வெளியே அடைச்சு வச்சிருக்காங்க இந்த அறநிலைத்துறையினர். இந்த அநியத்தால எங்க போய் சொல்றது? அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஹிந்து கோவில்களிலும் ஹிந்து சிலைகள் எல்லாம் கோவில் இருக்க சிலைகள் எல்லாம் கடத்தப்பட்டு வருது. ரீசெண்டா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு கோவில்ல ஹிந்து சாமிகளுடைய சிலைகள் எல்லாம் சேதப்படுத்தி வச்சிருக்காங்க. இது எங்க போய் சொல்றது தெரியல. இதெல்லாம் தாண்டி ஹிந்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மாநாடு நடத்தலாம், நம்ம எல்லாத்துக்கும் முருகருக்காக ஒரு மாநாடு நடத்தலாம்னு பிளான் பண்ணி பொதுமக்களை சந்திக்கிறதுக்கு வேலோட போறாங்க. அதாவது ஹிந்து மக்களை சந்திக்கிறதுக்கு மட்டும். ஆனா அப்படி போனா கூட போலீஸ் அங்கிருந்து ஓடுவீங்க, ஐயோ வேண்டாம் போகாதீங்க அப்படிங்கிறீங்க, துப்பாக்கியாங்க எடுத்துட்டு போறாங்க. நான் தெரியாம கேட்கறேன். இங்கிருந்து போய் ஹிந்து மக்கள் கிட்ட இந்த மாதிரி அங்க ஒரு மாநாடு முருகருக்காக நடக்குது வாங்கன்னு கூப்பிட போறாங்க. அது தப்பு. எங்க பாதுகாப்பு கொடுக்கணும்? பெண்களுக்கான கற்பழிப்பு நடந்துட்டு இருக்கு, அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். வழிப்பறி நடந்துட்டு இருக்கு, அங்க பாதுகாப்பு கொடுக்கணும். முதியோர்கள் எல்லாம் கொண்டுட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன நடக்குதுன்னு அங்க ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். இதெல்லாம் தாண்டி கோயம்புத்தூர்ல ISI அமைப்பா 2 பேரை ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறத விட்டுட்டு ஹிந்து மக்கள் கோவிலுக்கு போயிடுவாங்க, ஹிந்து மக்கள் ஒன்று கூடிடுவாங்கன்னு அங்கேங்க பாதுகாப்பு கொடுக்கறது எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாம சேகர் பாபு, நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் பிரஸ்ல பேசியிருக்காங்க. இவங்க மதுரையில நடத்தினதோ உண்மையான முருகர் மாநாடா, இது ஒரு அரசியல் சாயத்திற்காக மதக்கலவரத்தை உருவாக்குறதுக்காக நடத்துற மாநாடுன்னு என்னென்னமோ பேசினாரு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொன்னார். திரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அன்னதான பிரபுவா கோவில்கள் எல்லாம் அன்னதானம் போட்டுட்டு இருக்காராம். மாணவர்களுக்கெல்லாம் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம்னு சத்துணவா கொடுத்துட்டு இருக்காருங்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ, ஒரு குழந்தை கண்ணீரோட நின்றுட்டு சொல்றாங்க, இந்த சாப்பாட்டுல புழு ஊறுதுங்க, நாங்க எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், உங்க அன்னதான பிரபு கிட்ட சொல்லுங்க, நீங்க சத்தான உணவு கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் அவங்க சாப்பிட்றதுக்கு நல்ல உணவாச்சும் கொடுங்க. இதெல்லாம் தாண்டி ஹிந்து மக்கள் நம்ம இப்ப விழிப்புணர்வோட இல்லைன்னா நம்மளோட சன்னதியினர் எல்லாம் நம்ம சொந்த ஊருக்குள்ளேயே அகதிகளா மாத்திடுவாங்க. அதனால கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வோட மதுரையில ஜூன் 22ஆம் தேதி நடக்கிற மாநாட்டுக்கு கலந்துக்கோங்க. அப்பதான் இந்த திராவிட கூட்டத்துக்கும் உலகத்துக்கும் புரியும் ஹிந்து மக்களுடைய சக்தி என்ன, அந்த முருகனுடைய சக்தி என்ன. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.